தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். दानियल 7वां अध्याय में 3 वचन को पढ़ेंगे. And 4 great beasts came up from the sea, diverse one from another. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है இங்க 4 மிருகத்தை பற்றி பேசுறார். 4 जानवर के जंतु के बारे में बताया गया இந்த 4 மிருகங்கள் ये 4 जंतु जो है இது எங்க இருந்து எந்திக்குதா? ये कहां से उठती है? ஒரு சமுத்திரத்துல இருந்து எந்திச்சு வருது. एक समुद्र से निकल कर आती है. இந்த 4 மிருகமும் ये 4 जानवर இது 4 ராஜ்யத்தை குறிக்குது. और ये 4 राज्य को दर्शाता है. இந்த 4 ஜீவன்களை பற்றி ये 4 जानवरों के बारे में இது தானியேல் தரிசனத்தை பார்க்கறான். दानियेल जो है दर्शन में देखता है. ஆனா நேபுகத்நேசார் சொப்பனத்தை பார்க்கும்போது लेकिन नेबूखदनेस्सर जब स्वप्न को देखता है அவன் ஒரு சிலையை என்ன செய்றான்? சொப்பனத்துல பார்க்கறான். वो एक मूर्ति को स्वप्न में देखता है. அதனுடைய தலை பாகத்தை பார்த்தோம். उसके सर के भाग को देखा, அது தங்கத்துல இருக்குது. वो सोने का है. அதனுடைய மார்பு அதனுடைய கரங்கள் வந்து வெள்ளியில இருக்குது. और उसके छाती और उसके हाथ जो है चांदी का है. அதனுடைய இடுப்பு அதனுடைய தைஸ் வந்து பிரான்ஸ்ல இருக்குது. उसके कमर और उसके मांडी जो है वो पीतल का है. அப்புறம் கால்கள் வந்து இரும்பா இருக்குது. और पैर लोखंड का है. அதனுடைய காலுடைய விரல்கள் வந்து பாதி இரும்பு பாதி களிமண். और पैर के जो उंगलियां हैं वो आधा मिट्टी और आधा लोहा है. இப்படி இது எல்லாமே 4 ராஜ்யங்களை குறிக்குது. ये ऐसे सभी चीज जो है 4 राज्य को दर्शाती है. இந்த ஒவ்வொரு ராஜ்யத்தை பற்றி தான் இந்த தானியேல் நேபுகத்நேசார் பார்த்தார். और हर राज्य के बारे में ही नेबूखदनेस्सर ने देखा. இந்த 4 ராஜ்யங்களும் ये 4 राज्य ஒரு 4 மிருகங்கள். ये 4 जानवर हैं. இந்த 4 ராஜ்யமும் 4 மிருகம். ये 4 राज्य जो है 4 जानवर है. முதலாவது ராஜ்யம் யாருக்குள்ளது? पहला राज्य किसका है? முதலாவது ராஜ்யம் நேபுகத்நேசாருக்குள்ளது. पहला राज्य जो है नेबूखदनेस्सर का है. அவனை பற்றி சொல்லும்போது उसके बारे में जो बताता है ஒரு மிருகத்தை பற்றி இண்டிகேட் பண்றார். एक जानवर को बताता है. பாருங்க, வாசிங்க. पढ़ेंगे தானியேல் 7ஆம் அதிகாரம் दानियेल के 7वां अध्याय அதுல के 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 4वें वचन को पढ़ेंगे. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. பாருங்க, முதலாவது மிருகம் तो पहला जंतु जो है அது சிங்கத்தை போல் இருந்தது. वो सिंह के समान था. சோ இந்த நேபுகத்நேசார் எந்த 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 மிருகத்தை இண்டிகேட் பண்றாரு அப்படினா नेबूखदनेस्सर के लिए कौन से जानवर को बताया गया அது है? சிங்கத்தை இண்டிகேட் பண்றாரு. वो एक सिंह को बताया जाता அந்த है. முதலாவது மிருகம் சிங்கத்தை போல் இருந்தது. पहला जंतु सिंह के माने था. இந்த சிலை பற்றி பார்க்கும்போது और इस मूर्त को देखेंगे तो இது ஃபுல்லாவே இது அரசியல். ये पूरा राजनीति है. இது ஃபுல்லா அரசியல் தான். ये पूरा राजनीति है. அதுல நேபுகத்நேசார்ல இருந்து ஆரம்பிக்குது. वो नेबूखदनेस्सर से चालू होता है. நேபுகத்நேசார் அந்த அரசியல் और नेबूखदनेस्सर का राजनीति எந்த வல்லமையை குறிக்குது? कौन से सामर्थ को दर्शाता அது है? சிங்கத்தின் வல்லமையை குறிக்குது. वो सिंह के सामर्थ को दर्शाता है. இந்த அரசியல் ஒரு வல்லமையோடு வருது. और ये राजनीति जो है एक सामर्थ के साथ आता है. அது சிங்கத்தின் வல்லமையோடு வருது. वो सिंह के सामर्थ के साथ आता है. இது மிருகங்கள் மட்டுமல்ல, ये केवल जानवर नहीं, இந்த 4 ராஜ்யங்களும் ये चारों राज्य जो है ஒவ்வொரு புழுக்கள். அது वो एक एक जंतु हैं. பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் योएल के किताब में 1ஆம் அதிகாரம் पहला अध्याय அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4वां वचन को हम पढ़ेंगे. जो कुछ गाजाम नामक टिड्डी से बचा उसे अरबे नामक टिड्डी ने खा लिया. जो कुछ अरबे नामक टिड्डी से बचा उसे येलेक नामक टिड्डी ने खा लिया. और जो कुछ येलेक नामक टिड्डी से बचा उसे हासिल नामक टिड्डी ने खा लिया है. பாருங்க, இங்க 4 பூச்சிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. यहाँ 4 कीड़ों के बारे में बोला गया है. முதலாவது பூச்சி என்ன பூச்சா? पहला टीडी कौन सा है? பச்சை புழு. वो காசாம். गाजा नाम की टीडी है. இது ஹிந்தில வந்து காசாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. हिंदी में गाजा दिया गया है. ஆனா காசாம்ங்கற பேர் ஹிந்தி பேர் கிடையாது. लेकिन गाजा जो है हिंदी नाम नहीं है. காசாம் அப்படிங்கிறது गाजाम जो है அது எபிரேய வார்த்தை. वो हिब्रानी शब्द है. அதை பச்சை புழுக்கு காசாம் அப்படினு சொல்வாங்க. उस टीडी को हम गाजाम बोलते हैं. அதுபோல இதுல 4 ஜீவன்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. 4 टीडियों के बारे में बताया गया है. ஒன்னு காசாம் அப்படிங்கிற பூச்சி, एक गाजाम टीडी, அதுபோல அர்பே அப்படிங்கிற பூச்சி, फिर अरबे नाम की टीडी, அதுக்கு பிறகு யாலேக் அப்படிங்கிற பூச்சி, येलेक नाम की टीडी, அப்புறம் நாலாவது வந்து அது காசில் அப்படிங்கிற பூச்சி, और चौथा जो है हासिल नाम की टीडी. இந்த 4 பூச்சிகளும் ये चारों टीडी जो है, நான் இப்ப சொன்ன பெயர்கள் எல்லாமே ஹீப்ரு பெயர்கள். और मैंने जितने नाम अभी बताए वो सब हिब्रानी नाम हैं. அதுதான் ஹிந்தில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. उसी को हिंदी में लिखा गया है. சோ இந்த 4 பூச்சிகளும் ये चारों टीडी जो है இது 4 ராஜ்யங்கள். ये 4 राज्य हैं. இந்த தலபாகத்தை எடுக்கும்போது सर के भाग को ले
लेंगे तो அந்த தலை எதை பற்றி குறிக்குது? वो सर किसके बारे में बताता சிங்கத்தை है? பற்றி குறிக்குது. वो सिंह को बताता அதே है। போல எந்த பூச்சை பற்றி குறிக்குது? और वैसे ही कौन से टीडी को बताती है? காசாம் அப்படிங்கிற பூச்சை குறிச்சு குறிக்குது. गाजाम नाम की टीडी क्यों बताता है? இந்த இந்த தலை என்கிற பாகம் ये सर का भाग जो है, இந்த அரசியல் ஒரு வல்லமையோட வருது ये பார்த்துடுங்க. राजनीति एक सामर्थ्य के साथ आती है। இந்த 4 ராஜ்யத்தின் நேரத்துல ये 4 राज्य के समय में கர்த்தர் 4 வீரர்களை வச்சிருக்கிறார். परमेश्वर 4 सैनिक को रखा है, 4 வீரர்கள் 4 वीर को रखा है, 4ம் தேவனுடைய வீரர்களா இருந்தாங்க. और चारों जो है परमेश्वर के वीर थे ஆவிக்குரிய ஹீரோஸா இருந்தாங்க. और आत्मिक हीरो थे। நேபுகாத்நேசர் இருக்கும்போது नेबुकदनेस्सर के அந்த समय में பாபிலோன் ராஜ்யத்தை எடுக்கும்போது बाबिलोन के राज्य को जब ली அது गई, சிங்கத்தின் வல்லமையோடு वो வந்தது. सिंह के सामर्थ्य से आता है। அதே போல वैसे ही தேவன் அந்த நேரத்துல परमेश्वर उस समय ஒரு में மனிதனை வைத்திருந்தார். एक मनुष्य को रखता है, அவனுடைய பேர் தான் தானியேல். उसका नाम है दानियेल। ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். दोनों तरफ एक ही जैसे चलता है, ஒரு பக்கம் சிங்கத்தின் முகம், एक बाग में सिंह का चेहरा ஆனா இன்னொரு பக்கம் தேவனுடைய வல்லமை. और दूसरे जगह पर परमेश्वर का सामर्थ। தானியேல் தேவனுடைய வல்லமையில நிரப்பப்பட்டிருந்தான். और दानियेल परमेश्वर के सामर्थ से भरा हुआ था, அவனுக்கு விசேஷமான வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். उसको विशेष रूप का सामर्थ को परमेश्वर ने दिया था। இந்த சிங்கத்தின் வல்லமை ये सिंह का सामर्थ இந்த தானியேலையும் தானியேலுடைய அந்த நண்பர்களையும் விழுங்க பார்த்துச்சு. ये दानियेल और दानियेल के दोस्तों को निगलना चाहा, தேவனுடைய வல்லமையை முறியடிக்க பார்த்துச்சு. परमेश्वर के सामर्थ को टुकराना चाहा। முதல்ல ஒரு சொப்பனத்தை பார்த்தான். पहले एक स्वप्न देखता है, அவன் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான். तुरंत उसने एक शब्द कहा, என் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். और तू स्वप्न भी बताना है, उसका मतलब भी बताना है, எல்லாத்தையும் கொன்னு விடுவேன். नहीं तो सबको मार गिराऊंगा। எல்லாத்தையும் கொன்னுகிட்டே இருந்தான். सबको मार रहा था। தானியேல் பார்த்தான். दानियेल ने देखा தானியேல் அதுக்கு விரோதமா நின்னான் பாருங்க. और दानियेल उसके विरुद्ध किया। தானியேல் சொன்னான், எனக்கு கொஞ்சம் சமயத்தை கொடு. और दानियेल ने कहा, मुझको समय दे दे, உனக்கு சொப்பனத்தையும் சொல்றேன், अर्थத்தையும் சொல்றேன். तुझे स्वप्न भी बताता हूं और उसका मतलब भी। தேவனுடைய வல்லமை और परमेश्वर का सामर्थ தானியேல் அவருடைய நண்பர்களை மரணத்திலிருந்து காப்பாத்தினது. दानियेल और उसके मित्रों को उस मृत्यु से बचाया। நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணினான். नेबुकदनेस्सर ने बड़ी मूर्ति को बनाई அத வணங்காதவங்களை தீச்சூளையில தூக்கி போடுவேன்னு और சொன்னான். उसे जो नमन नहीं करेंगे उसे आग की भट्टी में डाल दूंगा कहा। ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ தீக்குள்ளையில போட்டாங்க. और शद्रक मिशक आबेदनेगो को उस आग के भट्टी में ஆனா डालेंगे, தேவனுடைய வல்லமை இங்க செயல்பட்டது. लेकिन परमेश्वर का सामर्थ्य वहां पर काम அவங்களுடைய किया, மரணத்திலிருந்து காப்பாற்றினது. उन्हें मृत्यु से छुड़ाया। இப்படி ஒவ்வொரு நேரமும் நீங்க பாத்தீங்கன்னா ऐसे हर समय में आप देखेंगे இந்த அரசியல் தேவனுடைய வல்லமையை விழுங்க பாக்குது. ये राजनीति परमेश्वर के सामर्थ को निगलना चाहता ஆனா है, தேவனுடைய வல்லமை யாரும் தொட முடியாது. लेकिन परमेश्वर के सामर्थ को कोई छू नहीं सकता। சிம்சோன் எடுக்கும்போது सिमसोन को ले लीजिए, சிங்கம் அவனுக்கு எதிர் நிக்கும்போது और सिंह जब उसके विरुद्ध में था, பாருங்க சிம்சோனை நம்ம எப்படி பாக்குறோம்? देखिए सिमसोन को हम कैसे देखते हैं, பயங்கரமான பலசாலியா பாப்போம். एक बलवान के रूप में हम देखते हैं, ஒரு பெரிய பயங்கரமான தாக்கத்தோட பாப்போம் நம்ம. और एक बड़े बलवान के रूप में हम देखते हैं, ரெண்டு தூணியும் பிடிச்சிக்கிட்டு और दोनों खंबे को पकड़कर அந்த ரெண்டு தூணி அசைக்க கூடிய அளவுக்கு और दोनों खंबे को हिलाने जैसा அவன்ட்ட நிறைய பலன் இருந்தது போல நம்ம பாக்குறோம். उसके पास बहुत सामर्थ था करके हम देखते ஆனா हैं, एक्चुअली நீங்க பாத்தீங்கன்னா लेकिन असल रूप में देखेंगे तो சிம்சோன் நம்மளை போல ஒரு மனுஷன் தான். सिमसोन जो है हमारे मानित एक मनुष्य था, அவனுக்கு எக்ஸ்ட்ரா மசில்ஸ்லாம் ஒண்ணும் वो கிடையாது. उसके पास अधिक मसल्स वगैरह नहीं ஆனா थे, தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கின உடனே लेकिन जब परमेश्वर का सामर्थ उसके अंदर उतरी, அவன் சிங்கத்தின் வாயை वो கிழித்தெறிந்தான். सिंह के मुंह को फाड़ दिया। அதே வல்லமை தானியேலுக்குள்ள இருந்தது. वही सामर्थ दानियेल के अंदर भी थी, அதே வல்லமையினால சிங்கத்தின் வாயை அவன் கிழிச்சான். और वैसे ही वो सिंह के मुंह को फाड़ दिया। அங்க தேவனுடைய விரல் வந்து எழுந்தபோது वहां परमेश्वर का उंगली आकर लिखते समय, மேனே தெக்கேல் உப்பாசின் எழுதும்போது मैंने तेकेल उपासिने से लिखते அவன் समय, பெல்சாசார் பார்த்து பயப்படல. वो बेलशस्सार को देखकर डरा அவன் नहीं, சொன்னார், பெல்சாசாரே उसने कहा कि है बेलशस्सार, தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டார். और परमेश्वर ने तेरे राज्य को तोल लिया है அது எண்ணி பார்த்தார். और उसे गिन लिया है, அதுக்கு அது முடிவுக்கு வர போகுது. वो समाप्ति में है, உன்னை கர்த்தர் நிறுத்து பார்த்தார். और तुझे परमेश्वर ने तोल कर देखा, உன்னிடத்தில் குறைவு காணப்பட்டது. तेरे अंदर कमी दिखाई दी, உன் ராஜ்யம் கைவிட்டு போயிட்டுன்னு तेरा சொல்லிட்டார். राज्य तेरे से निकल गया करके எவ்வளவு कहा। தைரியமா பேசிருப்பான் பாருங்க. कितने धैर्य के साथ बात किया होगा। ஒரு சாதாரண ஒரு மனிதன் एक साधारण व्यक्ति ராஜாவுக்கு முன்பதாக राजा के सामने, ஒரு ராஜ்யம் கைவிட்டு போக போகுது. तेरा राज्य तेरे हाथ से निकलने वाला உன்கிட்ட है குறைவு இருக்கு. और तेरे अंदर कमी है, அப்படி சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும். ऐसे बोलने के लिए एक धैर्य இந்த चाहिए। தைரியத்தை கொடுத்தது யார்? इस धैर्य को देने वाला कौन है? தேவனுடைய வல்லமை தானியேலுக்குள்ள பலமாக கிரியை செய்தது. परमेश्वर का सामर्थ दानियेल के अंदर बल से क्रिया ஒரு किया। பக்கம் சிங்கத்தின் முகம், एक तरफ सिंह का चेहरा இன்னொரு பக்கம் தேவனுடைய வல்லமை, और दूसरी तरफ परमेश्वर का सामर्थ, ஒரு பக்கம் காசாம் என்கிற ஒரு கீடா, और एक तरफ गाजाम नाम का कीड़ा, ஒரு பக்கம் காசாம் என்கிற ஒரு பூச்சி,
एक तरफ गाजाम नाम की टीडी இன்னொரு பக்கம் அங்க தேவனுடைய வல்லமை. और दूसरे तरफ परमेश्वर का सामर्थ। ஆனா நேபுகாத்நேசர் யார் தெரியுமா? लेकिन नेबूखदनेस्सर कौन है? அவன் தேவனுடைய ஊழியக்காரன். वो परमेश्वर का सेवक है। இந்த 4 ராஜ்யத்துல வர்றவங்களும் ये 4 राज्य में जो लोग आते हैं இவங்க எல்லாருமே தேவனுடைய சேனை தான். ये सभी लोग परमेश्वर के सेना हैं। இவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க தான். ये सब परमेश्वर के सेवक हैं। அதனால தான் கொஞ்சம் தேவன் பக்கம் அவங்க இழுக்கப்பட்டாங்க. इसीलिए थोड़ा परमेश्वर की ओर वो खींचे गए। பாருங்க எரேமியா 27ஆம் அதிகாரம் यिर्मयाह 27वां अध्याय அதுல 6-4 வசனத்தை வாசிக்கலாம். उसमें 4वां वचन को हम पढ़ेंगे। இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் ஆ. என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற ஆ. பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். ஆ. அவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஆ. வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है என் தாசனாகிய என் ஊழியக்காரன் நேபுகாத்நேசருடைய ஊழியக்காரன் சொல்லி சொல்றார். और नेबूखदनेस्सर को मेरा दास करके बोला गया है। அவன் எவ்வளவு பெரிய ஆளு, वो कितना बड़ा व्यक्ति அவன் है, எவ்வளவு பெரிய அரசியல் உள்ள ஒரு பெரிய ஒரு தலை அவன். वो राजनीति का कितना बड़ा सर है। ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு இது என்னுடைய ஊழியக்காரன். लेकिन परमेश्वर उसे देखकर कहता है ये मेरा दास है, அவனுடைய கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். उसके हाथ में मैंने सौंप दिया। அதனால தான் கர்த்தர் அவன் மூலமா ஒரு சில காரியங்களை செய்தார். इसीलिए परमेश्वर उसके द्वारा कुछ कामों को किए। அவன்கிட்ட நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சார். उसके पास बहुत सारी चीजों को प्रकट करके दिया। இந்த 4 ராஜ்யங்களை நீங்க பாத்தீங்கன்னா ये चारों राज्य के बारे में जब आप देखते हैं இதுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் உள்ளது. इसका और परमेश्वर के तंबू का कुछ संबंध है। நேபுகாத்நேசர் என்ன செய்தார்? नेबूखदनेस्सर ने क्या किया? தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டின ஆலயத்தை உடைச்சு போட்டான். सुलेमान ने जो बांधा था उस तंबू को बांध दिया, அந்த तोड़ दिया எருசலேம் சுவர்கள் எல்லாம் சுட்டெரிச்சு போட்டான். और यरूशलेम के दीवारों को उसने जला दिया। பாருங்க தேவனுடைய வல்லமைக்கும் பிசாசுடைய வல்லமைக்கும் அங்க போராட்டம். देखिए परमेश्वर के सामर्थ और शैतान के सामर्थ का लड़ाई। இவன் நினைச்சா நான் தேவனுடைய ஆலயத்தை முறிச்சு போட்டேன். इसने सोचा कि मैं परमेश्वर के तंबू को गिरा दिया। இவன் பெரிய ஒரு ராஜாவா ஆயிட்டா இப்போ. ये बहुत बड़ा राजा बन गया है। எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. सारे इजरायली इतर पितर हो गए। அவங்க எல்லாமே அடிமைக்குள்ள போயிட்டாங்க. सभी लोग गुलामी के अंदर चले இந்த गए। நேபுகாத்நேசருடைய கையில அடிமையா இருக்கிறாங்க. नेबूखदनेस्सर के हाथों के नीचे गुलाम थे। ஆனா தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. लेकिन परमेश्वर के बच्चों को कोई गुलाम नहीं बना सकता है। मैं எப்பேற்பட்ட ஜனம் வந்தாலும் சரி वो कैसे भी लोग आने दो, அவங்களை தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. परमेश्वर के बच्चों को कोई गुलाम नहीं बना நீங்க सकता। இப்படிலாம் நடக்க கூடாது. आप ऐसे नहीं चलना, நீங்க ஆராதிக்க கூடாது. आप आराधना नहीं करना, நீங்க சத்தமா ஜெபம் பண்ண கூடாது. आप ऊंची आवाज से प्रार्थना नहीं நீங்க करना, பாட்டு பாட கூடாது. आप गीत नहीं गाना, நீங்க அழுது ஜெபம் பண்ண கூடாது. तुम रो कर प्रार्थना नहीं करना। இப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் சரி ऐसे कितना भी क्यों बोले, தேவனுடைய பிள்ளைகள் அதை சட்ட பண்ண மாட்டாங்க. परमेश्वर के बच्चे उसके बारे में नहीं सोचेंगे। தானியேலை போல दानियेल के माने 3 நேரம் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்க கூடிய பிள்ளைகள். 3 बार परमेश्वर के सम्मुख में रहकर प्रार्थना करने वाले நீங்க बच्चे செஞ்சு हैं। பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறா இல்லையான்னு பாருங்க. आप करके देखिए परमेश्वर आपको आशीष करता है कि பைபிள் नहीं। உண்மை. कलाम सच्चा है। मैं தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. और परमेश्वर का वचन जो है सत्य है। 3 நேரம் நீங்க தவறாம ஜெபிச்சீங்கன்னா अगर 3 बार अगर बिना चुके आप प्रार्थना करते हैं, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। 3 வேளை கர்த்தரை நோக்கி பாருங்க. 3 बार परमेश्वर की ओर देखिए। தானியேல் 3 தடவை. और दानियेल तो केवल 3 बार। ஆனா தாவீது 7 தடவை தொழுது கொண்டான். और दाऊद जो है 7 बार आराधना किया। அவன் 7 தடவை கர்த்தரை துதித்தானா. वो 7 बार परमेश्वर को धन्यवाद किया। 7 சமயம் எப்படி துதிச்சிருப்பான்? और 7 कलीसिया काल कैसे स्तुति की होगी। காலையில 2 தடவை துதிப்பான். और सुबह में 2 बार, மத்தியானம் 1 தடவை துதிப்பான். और दोपहर को 1 बार, ராத்திரி 4 தடவை துதிப்பான். और रात को 4 बार स्तुति किया। இப்படி 7 நேரம் துதிக்கிற ஒரு அனுபவம். ऐसे 7 बार स्तुति करने का एक अनुभव। நான் யோசனை எப்படி இவன் செஞ்சிருப்பான்? मैं भी सोच रहा था कि इसने कैसा क्या होगा। 7 தடவை எப்படி துதிச்சிருப்பான்? 7 बार कैसे स्तुति क्या होगा। வேற வேலையே இல்ல அவனுக்கு. दूसरा काम ही नहीं है क्या उसको। நமக்கு நிறைய வேலை இருக்குது. और हमें बहुत सारा काम है, அவனுக்கு வேலையே இல்ல. उसके पास काम ही नहीं था। அவனுக்கு யுத்தம் வந்தாதான் வேலை. और अगर युद्ध आएगा तो ही उसको काम है। அரசாங்கத்துல மேல அவன் இந்த ஜனங்களுக்காக உட்காரும் போது தான் வேலை, நியாயம் தீர்க்கும் போது தான் வேலை. वो लोगों के लिए जब न्याय पूछने के लिए बैठता है तभी उसको काम है। ஆனா மற்ற நேரத்துல கர்த்தரை துதிக்கிற ஒரு மகனாக இருந்தான். लेकिन बाकी समय में परमेश्वर की आराधना करने वाला நம்ம था। துதிக்க 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 हम जितना स्तुति करेंगे கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல போயிடுவோம். परमेश्वर के सिंहासन के करीब जाते हैं। அப்போதான்
அந்த சிங்காசனத்தின் பிள்ளைகளா மாற முடியும். तब ही उस सिंहासन के वारिस बन सकते हैं. பக்கத்திலே போகலையே, करीब ही नहीं गए சிங்காசனத்துக்கு வாரிசா எப்படி ஆறது? और सिंहासन का वारिस कैसे बनेंगे? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? और जो जय पाता है, யார் ஜெயம் கொள்வாங்க? कौन जय पाएंगे? துதிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. जो स्तुति करते हैं वो जय पाएंगे. நம்மளுடைய வாழ்க்கையில துதி இருந்தால், अगर हमारे जीवन में स्तुति होगा तो கண்டிப்பாக ஜெயம் இருக்கும். जरूर जय होगा. பாருங்க, நேபுகாத்நேசார் नेबूकदनेस्सर இவன் சிங்கத்தின் வல்லமையோடு வர்றான். वो सिंह के सामर्थ के साथ இது आता है. பாபிலோன் ராஜ்யம் ये बाबिलोन का राज्य है, சிங்கத்தின் வல்லமையோடு வருது. सिंह के सामर्थ के साथ ஆனா आती है. தேவன் தன்னுடைய வல்லமையோடு தானியேலை வைத்திருந்தார். लेकिन परमेश्वर अपने सामर्थ से दानियल को भरा हुआ இந்த था. ரெண்டு போராட்டமும் நடந்து கொண்டிருக்குது. ये दोनों लड़ाई चल रही है. இந்த பாபிலோன் ராஜ்யம் யாரு? और बाबिलोन राज्य क्या है? இவன் ஒரு காசாம் என்கிற ஒரு பூச்சி. ये गाजाम नाम की टीडी है. இது பச்சை புழு. ये एक हरा टीडी है. இப்படி இந்த ரெண்டு காரியமும் இணைஞ்சு வரும். ये दोनों चीज जो है जुड़कर आती है. பாருங்க, இந்த பூச்சை பற்றி இன்னும் சொல்லிருக்கு பாருங்க. ये इस टीडी के बारे में और भी बताया है. யோவேல் 2ஆம் அதிகாரம் योएल के दूसरा अध्याय में அதுல 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25वें वचन को पढ़ेंगे. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है, என்னுடைய பெரிய சேனையாகிய 4 பூச்சிகள். और मेरी जो बड़ी सेना है ये 4 टीडी. இது யாருடைய சேனை? ये किसकी सेना है? அவர் சேனைதான். उसकी सेना है. அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. उसके अनुमति के बगैर कुछ भी नहीं हो இந்த सकता. 4 சேனைகளும் ये चारों सेना சாப்பிட்ட வருஷத்தை, और जो खाया हुआ साल को, என்னத்தை சாப்பிட்டாங்களா? किसे खाए? வருஷத்தை சாப்பிட்டாங்க. वो सालों को खाए. இந்த வருஷங்களை அவங்க சாப்பிட்டாங்க. ये सालों को वो खाए. இந்த 4 ராஜ்யமும் ये 4 राज्य இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பந்தமா உள்ளது. इस्राएल लोगों के संबंध में है. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வருஷங்களை இது சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. इस्राएल लोगों के उस सालों को वो खा रही थी. இந்த வருஷங்களை நான் திரும்ப அளிப்பேன். इस सालों को मैं दोबारा दूंगा. இது ரெண்டு விதமான மரத்தை குறிக்கும். ये 2 प्रकार के वृक्ष को दर्शाता है. ஒன்னு இஸ்ரவேல் ஜனம் என்கிற மரம், एक इस्राएल नाम का एक वृक्ष, அடுத்தது மணவாட்டி என்கிற மரம். और दूसरा दुल्हन नाम का वृक्ष. இஸ்ரவேல் என்கிற மரம் மாம்சமான மரம், और इस्राएल नाम का वृक्ष जो है वो मांस का है. ஆனா மணவாட்டி மரம் ஆவிக்குரிய ஒரு மரம். लेकिन दुल्हन का वृक्ष जो है वो आत्मिक वृक्ष है. இந்த 4 ஜீவன்களும், ये 4 जंतु जो है, இந்த 4 ராஜ்யங்களும் ये 4 राज्य ஒவ்வொரு வல்லமையோடு வருது பாருங்க. अपने अपने सामर्थ के साथ आती है. கடைசில आखिर में பாருங்க, இந்த ராஜ்யம் அப்படியே முடிவடையுது. ये राज्य ऐसे ही समाप्त होता है. கல் கையினால் பேர்க்கப்படாத கல் அங்க உருண்டு வந்து वो हाथ से नहीं धकल सकते वैसे एक पत्थर वहां அது से இந்த आकर ராஜ்யத்தை உடைச்சு போட்டது. वो राज्य को मार गिरा दी. இப்போ இந்த ராஜ்யத்துல முதல் கட்டம் வந்து சிங்கத்தின் கட்டம். ये राज्य का पहला भाग जो है सिंहा है. ஆனா தேவன் ஒரு பக்கம் தானியேலை வைத்திருந்தார். लेकिन परमेश्वर एक तरफ दानियल को रखता है. ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ வைத்திருந்தார். शद्रक मेशक अबेदनेगो को रखा है. இந்த பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சது. ये बाबिलोन राज्य समाप्त हो चुकी. அடுத்தது மேதியோ பெர்சியா ராஜ்யம். और अगला मीदिया फर्सिया का राज्य. அடுத்தது மார்பு பக்கம், இந்த மார்பு 2 கரம் உள்ள ராஜ்யம். और अगला जो है छाती और दोनों हाथ वाला, இது மேதியோ பெர்சியாவுடைய ये ராஜ்யம். मेदियन और फर्सियों का राज्य. இந்த மேதியோ பெர்சியா ராஜ்யத்தை பற்றி பார்க்கும்போது मीदियों फर्सियों के राज्य के बारे में जब हम देखते हैं, இது வேற ஒரு மிருகத்தின் வல்லமையோடு வருது. ये दूसरे जंतु के सामर्थ के साथ आता है. நேபுகாத்நேசர் எந்த வல்லமையோடு வராரு? और नेबूखदनेस्सर कौन से सामर्थ के साथ आता है? சிங்கத்தோடு வராரு. वो सिंहा के साथ आता है. அடுத்தது மேதியோ பெர்சியா. अगला जो है मीदिया फर्सिया, வாசிக்கலாம் தானியேல் 7ஆம் அதிகாரம் दानियल के 7वां अध्याय में அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5वें वचन को हम पढ़ेंगे. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். போதும், அது போதும். அடுத்தது கரடி என்கிற மிருகம். और अगला जो है बालू है. இந்த மேதியோ பெர்சியா, ये मेदिया फर्सिया, இவங்க எந்த வல்லமையோடு வர்றாங்களா? ये कौन से सामर्थ के साथ आते हैं? கரடியின் வல்லமையோடு வர்றாங்க. ये बालू के सामर्थ के साथ आते हैं. இது ரெண்டு தேசம், ரெண்டு இடம், ரெண்டு தேசம். ये 2 देश है. மேதியா அப்படிங்கிற ஒரு தேசம், मीदिया नाम के देश, அடுத்தது பெர்சியாங்கிற ராஜ்யம். और अगला फर्सिया नाम का देश. இந்த ரெண்டு ராஜ்யமும் சேர்ந்தது. ये दोनों राज्य मिलकर, இந்த ரெண்டு ராஜ்யத்துல ரெண்டு விதமான ராஜாக்கள் இருக்காங்க. ये दोनों राज्य में 2 प्रकार के राजा हैं. மேதியோ
மேதியோ ராஜ்யத்துல தரியு ராஜா வராரு. और ये राज्य में मेदिया के राज्य में दरियु राजा आता है பெர்சியால வந்து சைரஸ் ராஜா வராரு. और फर्सिया में साइरस राजा आता है. அது கோரேஸ்னு சொல்லணும். कोरेस करके बोलते हैं. அது ஹீப்ருல கோரேஸ் தான் சொல்லுவாங்க. इब्रानी भाषा में उसे कोरेस बोला जाता है இங்கிலீஷ்ல அது சைரஸ் சொல்லப்பட்டிருக்கு. और अंग्रेजी में उसे साइरस बोला जाता ஆனா है ஹீப்ருல அது கோரேஸ்னு தான் சொல்லுவாங்க. और अंग्रेजी में उसे कोरेस बोलते சோ हैं. தரியு ராஜாவும் கோரேஸும் அங்க வர்றாங்க. और दरियु राजा और कोरेस वहां पर आते இந்த हैं. ரெண்டு பேரும் எந்த வல்லமையோட வராங்களா? ये दोनों कौन से सामर्थ के साथ आते இந்த हैं? கரடியின் வல்லமையோட வராங்க. वे बालू के सामर्थ से आते हैं. முதலாவது நேபுகாத்நேசார் पहला नेबूखदनेस्सर அவர் சிங்கத்தின் வல்லமையோட वो வந்தார். सिंहा के सामर्थ से आता है இரண்டாவது மேதியோ பர்சியா और दूसरा मीदिया फर्सिया இவங்க கரடியின் வல்லமையோட வர்றாங்க. वो बालू के सामर्थ से आते हैं. ஆனா கோரேஸ் யாரு? लेकिन कोरेस कौन है? நேபுகாத்நேசர் யாரு? नेबूखदनेस्सर कौन है? கர்த்தர் சொன்னா என்னுடைய தாசன். परमेश्वर ने कहा मेरा दास है. கோரேஸ பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படினா और कोरेस के बारे में परमेश्वर क्या कहता है? ஏசாயா 44 அதிகாரம் एसाया का 44 அதுல 28 வசனத்தை வாசிக்கலாம். उसमें 28वें वचन को पढ़ेंगे. கோரேகை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க கோரேஸ பத்தி பைபிள் சொல்லுது कोरेस के बारे में कलाम में बताया गया है அவன் என்னுடைய மேய்ப்பன். वो मेरा चरवाहा है. யாருடைய மேய்ப்பனா? किसका चरवाहा है? தேவனுடைய மேய்ப்பனா. वो परमेश्वर का चरवाहा है. எவ்வளவுதான் அவருடையவரா இருந்தாலும் कितना भी उसका हो, அரசியல்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா अगर कोई राजनीति में फंस जाता है அவங்க தேவனுக்கு பிரியமாவே நடக்க वो முடியாது. परमेश्वर के प्रिय नहीं हो सकते. தரியு ராஜா दरियु राजा जो है எவ்வளவோ தானியேலை காப்பாத்தணும்னு நினைச்சான். बहुत कोशिश किया कि वो दानियल को बचाए ஆனா அவனால காப்பாத்த முடியல. लेकिन वो बचा नहीं पाया ஏன் அவன் பொலிட்டிக்ஸ்ல மாட்டிக்கிட்டான். क्योंकि वो राजनीति के अंदर फंस இன்னைக்கு गया. நம்ம பொலிட்டிக்ஸ்ல மாட்ட கூடாது. आज हम राजनीति के अंदर नहीं फंसना. கரடியின் வாயில சிக்க கூடாது. वो बालू के मुंह के अंदर नहीं फंसना. சிங்கத்தின் வாயில சிக்க கூடாது. सिंहा के मुंह के अंदर नहीं फंसना. பாருங்க தாவீது சொல்றான், दाऊद कहता है ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சு, एक बार एक सिंह आई, ஆடு தூக்கிட்டு போச்சு, वो मेरे बेड़ को ले गई, நான் அதனுடைய வாயில இருந்து அந்த ஆட்டை பிடிங்கிட்டு வந்தேன். मैं उसके मुंह से मेरे मेमने को चुरा कर அடுத்து लिया. கரடி வந்துச்சு, उसके बाद बालू आया, அதையும் நான் முறியடிச்சேன். उसे भी मैंने मार இந்த गिराया. கோலியாத் எம்மாத்திரம் சொல்லிட்டான். और ये गोलियत क्या चीज है इसे कहा. அவன்கிட்ட அவனுக்கு விரோதமா எத்தனையோ மிருகங்கள் வந்தது. उसके विरुद्ध बहुत सारे जानवर आए, எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு सारे जानवर को मार गिरा தாவீது दिया. சொன்ன இந்த கோலியாத் எம்மாத்திரம். दाऊद ने कहा ये गोलियत क्या அதே चीज போல है. वैसे ही இந்த மேதியோ பர்சியா ये मीदिया फर्सिया இவங்க ரெண்டு பேரும் கரடியின் வல்லமையோடு வர்றாங்க. ये दोनों बालू के सामर्थ से आते हैं. இந்த நேரத்துல इस समय में தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். परमेश्वर अपने बच्चों को रखता है. எஸ்ரா நெகேமியாவை கர்த்தர் எழுப்பினார். एज्रा और नेहेमिया को उठाता है. ரெண்டு பேருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு. दोनों के अंदर परमेश्वर का सामर्थ आ गया. நெகேமியா மூலமா எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. और नेहेमिया के द्वारा यरूशलेम का शहरपनाह बांधा गया. எருசலேமுடைய சுவர்கள் கட்டப்பட்டது. यरूशलेम के दीवार बांधे गए. எருசலேம்ல இருந்த அந்த வாசல் கட்டப்பட்டது. यरूशलेम के द्वार बांधे गए. எஸ்ராவுடைய நேரத்துல एज्रा के समय में செருபாபேல் மூலமாக जरुब्बाबेल के द्वारा தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. परमेश्वर के तंबू के लिए नींव डाला गया. எல்லா தேவனுடைய ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டு வரும். सब परमेश्वर के तंबू के साथ जुड़कर आएगा. முதலாவது நேபுகாத்நேசார் पहले नेबूखदनेस्सर சிங்கத்தின் வல்லமையோடு வந்தான். सिंहा के सामर्थ के साथ आता है. அவனை எதிர்ப்பதற்கு கர்த்தர் தானியேலை நிறுத்தினார். और उसके विरुद्ध करने के लिए परमेश्वर ने दानियल को खड़ा किया. அடுத்தது மேதியோ பர்சியா, फिर मेदिया फर्सिया அவன் கரடியின் வல்லமையோடு வர்றான். वो बालू के सामर्थ से आता है. இவனை எதிர்கொள்வதற்கு उसे मार गिराने के लिए கர்த்தர் எஸ்ரா நெகேமியா போன்ற ஜனங்களை और எழுப்பினார். परमेश्वर एज्रा और नेहेमिया जैसे लोगों को उठाया. இந்த கோரேஸ பத்தி பைபிள் சொல்லுது, कोरेस के बारे में कलाम कहती அவன் है என்னுடைய மேய்ப்பன், वो मेरा चरवाहा है. அவன் எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான். वो मेरे पसंद की चीजों को करता है. என்ன செய்வான்? वो क्या करता है? எருசலேமை वो கட்டுவான். यरूशलेम को बांधेगा தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட அவன் கட்டளையிடுவான். और परमेश्वर के तंबू का नींव डालने के लिए आज्ञा देगा. எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான்னு मेरे சொல்றாரு. मेरे प्रिय चीजों को करेगा. ஒரு கோரேஸே அவருக்கு விருப்பமானது एक செய்வார்னா कोरेस उसके पसंद की चीजों को कर सकता है. அப்ப तो நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு तो பாருங்க. हम क्या करेंगे सोच कर देखिए. நம்ம அதுக்கு மேல அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். हम उसके ऊपर उसकी इच्छा को पूरा करना है. யாரெல்லாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறீங்களோ जो जो उसके इच्छा को पूरा करने के लिए अपने आप को सौंपते हैं அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. उनके लिए एक बड़ा आशीष इंतजार कर रहा எல்லாத்துக்கும் है. ஆசீர்வாதம்
வேணும்ல सभी को आशीष चाहिए ना? ஹalleluya हालेलुया। எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும் सभी को आशीष चाहिए। இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி ये आशीष को कैसे पाना है? கோரேசுடைய மனதில் ஒரு விருப்பம் இருந்தது कोरेस के मन के अंदर एक इच्छा थी, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவனுடைய விருப்பம் परमेश्वर की इच्छा को पूरा करना उसकी इच्छा है। அதுக்காக इसलिए கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் परमेश्वर ने एक आशीष को रखा है। பாருங்க அடுத்த அதிகாரம் 40 ஏசாயா 45ஆம் அதிகாரம் ईसाया का 45वां अध्याय में அதுல 3 வசனம் 4 வசனம் வாசிங்க तीसरे और चौथे वचन को हम पढ़ेंगे। வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். போதும் போதும் பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है, கர்த்தராகிய நான் और प्रभु मैं परमेश्वर मैं அபிஷேகம் பண்ணின கோரேசு और यह अभिषेक किया हुआ कुरेस, கர்த்தர் கோரேசை என்ன செய்திருந்தாராம் वो कुरेस को क्या करता है? அபிஷேகம் பண்ணியிருந்தாராம் वो अभिषेक किया है। அபிஷேகம் என்னது अभिषेक क्या है? ஹீப்ரூல என்ன சொல்வீங்க हिब्रू में क्या बोलेंगे? ஹீப்ரூல அபிஷேகத்துக்கு என்ன சொல்வீங்க हिब्रू में अभिषेक को क्या बोलेंगे? கிறிஸ்து மேசியா मेसिया करके मतलब है। மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் मेसिया का मतलब है अभिषिक्त व्यक्ति। கர்த்தர் கோரேசை பார்த்து என்ன செய்றாருன்னா परमेश्वर कोरेस को देखकर क्या बोलता है? மஷியாக் பண்ணாராம் मशियाक किया उसने, அபிஷேகம் वो பண்ணினாராம் अभिषेक किया। பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இது யாருக்கு எதுக்கு அந்த அபிஷேக் வார்த்தை வந்திருக்கு ये अभिषेक करके क्यों वो शब्द आया है? இந்த மஷியாக்ங்கிற வார்த்தை ஏன் வந்திருக்கு मशियाक करके शब्द क्यों आई है? தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் தான் உத்தரவு கொடுக்கிறான் क्योंकि परमेश्वर के तंबू को बांधने के लिए वही आज्ञा देता है, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மஷியாக் மாதிரி இருக்குது और इजराइल लोगों के लिए वो मशियाक है। அவனுடைய வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன்னு சொல்லி उसके दाहिने சொல்றான் हाथ को पकड़कर चलाऊंगा ऐसे कहता है। அப்படிப்பட்ட ஒரு கோரேஸ் इस प्रकार का कोरेस இவன் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மனதை वो செலுத்தினான் परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए अपने मन को लगाया। அதனால கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா इसलिए परमेश्वर ने क्या किया? இரும்பு தாழ்பாள்களை உடைத்து वो लोखंड के लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े करके அந்த இடத்துல இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் और अंधकार में जो छिपा हुआ धन है उसे दूंगा। அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருவாராம் अंधकार में छिपा हुआ गुप्त धन को देगा। இது கோரேசுக்கு இந்த வாக்குத்தத்தம் ये கொடுக்கப்பட்டிருக்கு कोरेस के लिए ये आज्ञा दिया गया। இது நம்ம க்ளைம் பண்ணலாமா इसे வேண்டாமா हम क्लेम कर सकते हैं कि नहीं? आमेन, ஆ? आमेन। அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷம் எனக்கு வேணும் वो अंधकार में जो छिपा हुआ धन है वो मुझे चाहिए। அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவாரா वो धन को हमें देगा क्या? அது என்ன அந்தகாரம் वो क्या अंधकार है? அது எப்படிப்பட்ட பொக்கிஷம் वो किस प्रकार का धन है? பொக்கிஷம் சொல்லியாச்சுன்னா अगर धन करके बोलेंगे तो அது விலையேற பெற்றதா இருக்கும் वो बहुमूल्य होगा। அப்போ கர்த்தர் நம்மளுக்கு பொக்கிஷத்தை தரணும் तो परमेश्वर हमें धन को देना அவர் है। யாருக்கு தருவார்னா वो किसे देगा? யார் அவருடைய ராஜ்யத்துக்காக நிக்கிறாங்களோ जो उसके राज्य के लिए रुकते हैं, யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்களோ जो उसके इच्छा को पूरा करते हैं, அவங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷத்தை தருவார் उनको अंधकार में छिपा हुआ धन को देगा। அது ரிலீஸ் ஆகணும்னா वो रिलीज होना है तो நம்ம என்ன செய்யணும் हम क्या करना है? தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் परमेश्वर की इच्छा को हम पूरा करना அவருடைய है। விருப்பம் என்ன उसकी क्या इच्छा है? எருசலேமின் அலங்கம் கட்டப்படணும் यरूशलेम का शहरपना बांधा जाना चाहिए। எருசலேமின் தேவாலயம் கட்டப்படணும் यरूशलेम का शहर यरूशलेम का तंबू बांधा जाना அப்ப चाहिए। அது என்ன சொல்ல வரேன்னா वो क्या बोलना चाहता हूँ? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் परमेश्वर का राज्य बांधा जाना இன்னைக்கு चाहिए। அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு उस राज्य को बांधने के लिए நம்ம அவருடைய சித்தத்தை हम நிறைவேற்றணும் उसके इच्छा को पूरा करना है। நம்ம ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும் हम लोगों को परमेश्वर के अंदर चलाना है। ஜனங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா और परमेश्वर के अगर लोगों को हम जमा करने लगे நீங்க ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி तो அர்த்தம் इसका मतलब ये है कि अब राज्य को बनाने लगे। பாருங்க அந்தகாரத்துல இருக்க பொக்கிஷத்தை நம்மளுக்கு தருவாராம் अंधकार के अंदर के धन को हमें देगा। நீங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க आप परमेश्वर की इच्छा को पूरा कीजिए கர்த்தர் உங்க பாதப்படியில கொண்டு வந்து போடுவார் और परमेश्वर आपके चरणों में लाकर डालेगा। கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிஞ்சிருக்கிறார் और आपको क्या चाहिए करके वो जानता है। அவர் நமக்கு யெகோவா ஜாபாதா இருக்கிறார் वो हमारे लिए यहोवा जाबाद है। ஜாபாத்னா அர்த்தம் என்னது जाबाद यानी क्या है? மிகுந்த அதாவது பணத்தை கொடுக்கிறவர் और बहुत सारे धन देने वाला, ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிப்பதற்கு மிகுந்த பணத்தை கொடுப்பவர் एक संस्था को बनाने के लिए एक धन को देने वाला।
அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். ऐसा प्रकार का परमेश्वर है हमारा। அவருக்கு தெரியும் எந்த மீன் வாயில காசு இருக்குன்னு சொல்லி. वो जानता है कि किस मछली के मुंह में सिक्का है। அந்த மீன் காசை பிடிச்சிட்டு என்ன செய்யும்? वो मछली उस सिक्के को पकड़कर क्या करती அதை है? ஏதாவது பயன்படுத்த முடியுமா? वो कुछ फायदा है क्या? எங்கயாவது கொடுத்து பொருள் வாங்க முடியுமா? कहीं देकर कुछ सामान खरीद सकती है? அந்த மீன் வாயில சும்மா தான் கிடந்துச்சு. उस मछली के मुंह के अंदर ऐसे ही था। சும்மா கிடக்கிற பணத்தை உங்களுக்கு தருவாரு. और ऐसे ही जो पड़ा हुआ है वो धन आपको देगा। யார்கிட்ட சும்மா இருக்குதோ किसके पास ऐसे ही पड़ा हुआ है அந்த பணத்தை எடுத்து தருவார் वो பதில். धन को लेकर आपको देगा। தேவன் தருவார். परमेश्वर देगा। मैं தருவார்னா எனக்கு மட்டும் தருவார் அப்படி और நினைக்காதீங்க. देगा मतलब से केवल मुझे देगा ऐसा मत सोचिए। யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்களோ जो जो परमेश्वर का सेवा को करते हैं அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார். उन सभी को परमेश्वर देगा, ஏன்னா அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். क्योंकि उसका राज्य बांधा जाना நீங்க चाहिए। ஆசீர்வதிக்கப்படுவீங்க. आप आशीषमय பாருங்க, होंगे। முதலாவது நேபுகாத்நேசார் पहले नेबूखदनेस्सर அவன் சிங்கத்தின் வல்லமையோடு வந்தான். वो सिंह के सामर्थ के साथ आता है। காசாம் என்கிற பூச்சியின் வல்லமை. गाजाम नाम के जो टीडी है उसका ஆனா सामर्थ, அவனை எதிர்ப்பதற்கு लेकिन उसका सामना करने के கர்த்தர் लिए தானியேலை நிறுத்தினார். परमेश्वर ने दानियल को खड़ा தானியேல் किया தேவனுடைய வல்லமையோடு வந்தான். और दानियल परमेश्वर के सामर्थ के साथ आया। அடுத்தது மேதிய பர்சியா. और अगला जो है मीडिया फर्सिया, மேதிய பர்சியால கோரேஸ் வரான். मीडिया फर्सिया के अंदर कोरेस आता है। அந்த அவன் கரடியின் வல்லமையோடு வர்றான். वो बालू के सामर्थ के साथ आता ஆனா है। அதை எதிர்கொள்வதற்கு उसे मार गिराने के கர்த்தர் लिए எஸ்ரா, நெகேமியா போன்ற ஜெருபாபேல் போன்ற நிறைய பேரை கர்த்தர் எழுப்புறார். और परमेश्वर एज्रा, नेहेमिया, जरुब्बाबेल नाम के व्यक्तियों को उठाता है। அடுத்த ராஜ்யம் अगला राज्य அது கிரீஸ் ராஜ்யம். वो ग्रीस राज्य है। அதுதான் அந்த ராஜாவின் பேர் அலெக்சாண்டர். उस राजा का नाम है अलेक्जेंडर। அலெக்சாண்டர் தி கிரேட். अलेक्जेंडर, महान अलेक्जेंडर। சோ அந்த அலெக்சாண்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். उस अलेक्जेंडर के बारे में हम देखेंगे। இந்த அலெக்சாண்டர் எந்த வல்லமையோட வர்றார்? ये अलेक्जेंडर कौन से सामर्थ के साथ आता பாருங்க, है? தானியேல் 7ஆம் அதிகாரம் दानियल के 7वां अध्याय 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6वें वचन को हम पढ़ेंगे। தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். दानियल 7वां अध्याय 6वां वचन। அதன் பின்பு சிவிங்கி போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है அடுத்தது சிவிங்கி. और अगला जो है चीता के मानिद। இந்த சிறுத்தையின் வல்லமையோட ஒருத்தன் வர்றான். वो चीते के सामर्थ से एक व्यक्ति आता है। அவன்தான் யாரு? वो कौन है? அலெக்சாண்டர். वो अलेक्जेंडर है। இந்த அலெக்சாண்டர் பற்றி பைபிள்ல எதுவுமே கொடுக்கப்படல. अलेक्जेंडर के बारे में कलाम में कुछ नहीं है। அலெக்சாண்டருடைய பீரியட்ல अलेक्जेंडर के समय में என்னென்ன காரியம் நடந்துச்சு, क्या क्या चीज घटी அதுல எந்த ஹீரோவை கர்த்தர் நிறுத்தினார், और वहां कौन से हीरो को परमेश्वर ने खड़ा அத किया, பற்றி பைபிள் எங்கேயுமே சொல்லப்படல. उसके बारे में कलाम में कुछ भी नहीं बोला गया। இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. अभी तक हमें नहीं मिला। ஒருவேளை இருக்கலாம், हो सकता है हो, நம்ம கண்ணுக்கு இன்னும் தெரியல. हमारे आंखों में नहीं दिखा। ஆனா ஜோசபஸ் ஹிஸ்டோரியன், लेकिन ஜோசபஸ் ஹிஸ்டோரியன் जोसेफस जो ऐतिहासिक है அவன் இத பற்றி எழுதி இருக்கிறார். वो इसके बारे में लिखता है। இந்த ஜோசபஸ் ஹிஸ்டோரியன் ये जोसेफस ऐतिहासिक இவன் व्यक्ति, சரித்திரத்தை பற்றி எழுதின ஒரு பெரிய நிபுணர். ये इतिहास के बारे में लिखने वाला एक व्यक्ति था। இவனுடைய எழுத்தை வந்து எல்லாருமே கவனிப்பாங்க. और इसके लिखावट को सब जन ध्यान देते हैं। இவர் என்ன எழுதி இருக்காருன்னா, इसने क्या लिखा? அலெக்சாண்டர் ஒரு தடவை अलेक्जेंडर एक बार இவன் படையெடுத்து இஸ்ரேல் கண்ட்ரி நேர வரும்போது और फौज को लेकर इजराइल देश की ओर आते समय அங்க ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். वहां पर एक महायाजक था। அவன் பேர் வந்து ஜாதுவா. उसका नाम था जदुआ, எதுவான்னு சொல்லுவாங்க. यदुआ बोलते हैं। அப்படி ஒரு பேருள்ள ஒரு மனுஷன், ऐसा नाम का एक व्यक्ति, இவன் வந்து பிரதான ஆசாரியன். वो उसका महायाजक है। இவன் தானியேலுடைய புத்தகத்தை நல்லா படித்தவன். ये दानियल की किताब को पढ़ने वाला व्यक्ति है। இவனுக்கு நல்லா தெரியும் ये अच्छी तरह से जानता है அடுத்தது கிரீக் ராஜ்யம் வரப்போகுது. अगला ये ग्रीक राज्य आने वाला है। அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது और अलेक्जेंडर जब अपने फौज को लेकर आता है, ஜோசப் ஹிஸ்டோரியன் என்ன சொல்றாருன்னா, ये ऐतिहासिक व्यक्ति जो यूसुफ है वो क्या कहता है? அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு எல்லா இந்த என்ன பேர் சொன்னேன், யாதுவாங்கிற பிரதான ஆசாரியன் वो यादवा नाम का महायाजक தங்களை சரண்டர் பண்ணிடுவாங்க. वो अपने आप को समर्पण करते हैं। அலெக்சாண்டர் சரண்டர் பண்ணிடுவாங்க. अलेक्जेंडर के पास समर्पण करते हैं। சரண்டர் பண்ண உடனே और समर्पण करने के बाद இந்த அலெக்சாண்டர் அவங்க மேல ரொம்ப கடினமா நடந்து கொள்ளல. और अलेक्जेंडर उनके पास क्रूरता से पेश नहीं आया। இஸ்ரேல் கண்ட்ரியுடைய கல்ச்சர் அவன் நேசிக்க ஆரம்பிச்சான். और इजराइल की जो रिवाजें हैं उसे वो प्रेम करने लगा। இஸ்ரேல் கண்ட்ரியுடைய அந்த வர்ஷிப் அவன் நேசிக்க ஆரம்பிச்சான். और इजराइल लोगों की जो आराधना है उसे प्रेम करने लगा। அவனுக்கு அவங்க மேல
மேல ஒரு பிரிய வர ஆரம்பிச்சது. उनके ऊपर उसको एक प्रिय आने लगा। அலெக்சாண்டருடைய வைஃப் வந்து இஸ்ரேல் கண்ட்ரி மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்களா. और अलेक्जेंडर की पत्नी जो है इजराइल देश के ऊपर बहुत प्रेम करती थी। அலெக்சாண்டர் வந்து ஒரு லெப்பர்ட் உடைய ஒரு சிறுத்தையுடைய வல்லமையோடு வந்தார். और अलेक्जेंडर एक चीते के सामर्थ के साथ आता है। ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் யாரை நிறுத்தி இருந்தார் நம்மளுக்கு தெரியல. लेकिन उस समय में परमेश्वर ने किसको खड़ा किया था हम नहीं जानते। ஆனா கண்டிப்பாக கர்த்தர் ஒருவரை நிறுத்தி இருப்பார். लेकिन जरूर परमेश्वर ने किसी को वहां पर रखा होगा। ஆனா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. वो कौन है करके हम नहीं जानते। இந்த மூணு ராஜ்யமும் ये तीन राज्य மூணு வல்லமையோடு வந்தது. तीन सामर्थ के साथ आई। இந்த சிங்கத்தின் வல்லமை, ये सिंह का सामर्थ, கரடியின் வல்லமை, ये बालू का सामर्थ அடுத்தது சிறுத்தையின் வல்லமை. और चीते का सामर्थ। இந்த மூணு வல்லமையோடு வரும்போது ये तीनों सामर्थ के साथ आते समय தேவன் தன்னுடைய வல்லமையோடு ஒரு பக்கம் செயல்பட்டு और கொண்டிருந்தார். परमेश्वर अपने सामर्थ के साथ एक तरफ काम कर रहा था। நாலாவது ஒரு மிருகம் வந்துச்சு. और चौथी एक जानवर आई। அது இந்த மூணு மிருகமும் கம்பைன் ஆன ஒரு மிருகம். और ये चारों जानवर का मिलाहट था वो। இந்த மிருகத்தை பற்றி தானியேல் எதுவுமே சொல்லல. इस जानवर के बारे में दानियल ने कुछ नहीं कहा। ஏன்னா தானியேலுக்கு அத பற்றி ஒண்ணுமே புரியல. क्योंकि दानियल उसके बारे में कुछ जान नहीं இது पाया। எப்படிப்பட்ட மிருகமா இருக்கும்னு சொல்லி புரியல. ये किस प्रकार का जानवर होगा वो नहीं जानता ஆனா था। யோவான் அதை பார்த்தார். लेकिन यूहन्ना ने उसे देखा। யோவான் அந்த நாலாவது மிருகத்தை பார்த்தான். यूहन्ना उस चौथे जानवर को देखा। பத்மு தீவுல இருக்கும்போது पद्मुस टापू के अंदर கர்த்தர் அவனுக்கு வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தும் போது परमेश्वर ने आने वाले चीजों के बारे में जो प्रकट किया, அவனுக்கு அந்த நாலாவது மிருகத்தை பற்றி வெளிப்படுத்தினார். वो चौथे जानवर के बारे में प्रकट किया। பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय அதுல முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். पहले 2 वचन को हम पढ़ेंगे। பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. நான் கண்ட மிருகம் எதை போல இருந்ததா? और मैंने जो जानवर देखा वो किसके मानित है? அது சிறுத்தை போல் இருந்தது. वो चीता के मानित है। அது சிறுத்தை போல் இருந்தது. वो चीता के मानित है। அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த இங்க ஒரு மிருகத்தை பார்க்கிறாய். இவன் यहाँ पर एक जानवर को देखता है। அந்த மிருகத்தினுடைய உடம்பு வந்து சிறுத்தை போல இருந்தது. उस जानवर का शरीर जो है वो चीता के मानित, அதனுடைய கால் கரடியை போல இருந்தது. और उसके पांव जो है बालू के जैसे, அதனுடைய முகம் சிங்கத்தை போல இருந்தது. और उसका मुंह सिंह के मानित था। இந்த நாலாவது மிருகம், ये चौथा जानवर, இந்த மூணு வல்லமையும் கலந்த ஒரு மிருகம். ये तीनों सामर्थ को जुड़ा हुआ एक जानवर, மூணு வல்லமையும் கலந்து போய் இருக்குது. और तीनों सामर्थ जुड़ा हुआ है। அப்படிப்பட்ட ஒரு மிருகமா இருந்தது அது. ऐसे एक जानवर था। இந்த நேரத்துல इस समय में தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார். परमेश्वर ने एक मनुष्य को उठाया। முதலாவது நேபுகாத்நேசார், पहला नेबुकदनेस्सर எந்த வல்லமையோட வந்தா? कौन से सामर्थ से आया? சிங்கத்தின் வல்லமை. सिंह का सामर्थ। அந்த நேரத்துல அவனை எதிர்கொள்வதற்கு தானியேலை நிறுத்தினார். उस समय में उसके विरुद्ध करने के लिए दानियल को उठाया। மேதியா பர்சியா और मीदिया फर्सिया கரடியின் வல்லமையோடு வந்தாங்க. बालू के सामर्थ से आए। அதை எதிர்கொள்வதற்கு எஸ்ரா நெகேமியாவை கர்த்தர் எழுப்பினார். और उसके सामना करने के लिए एज्रा नेहमिया को उठाया। அடுத்தது और अगला அது கிரீக் ராஜ்யம், वो ग्रीक राज्य है। அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தான். और महान अलेक्जेंडर आए। அவனை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை கண்டிப்பாக வைத்திருந்திருப்பார். और उसका सामना करने के लिए जरूर एक व्यक्ति को रखा होगा। நாலாவது ரோம ராஜ்யம், और चौथा रोम राज्य। இந்த ரோம ராஜ்யம் ये रोम राज्य में எல்லா மிருகமும் கலந்த ஒரு ராஜ்யம். वो सारा जानवर का मिलाहट वाला राज्य है। எல்லா ராஜ்யமும் கலந்து இருக்குது. सारा राज्य उसमें मिला हुआ அப்ப है। இந்த நேரத்துல ஒரு மனிதன் இருப்பார். और इस समय में एक व्यक्ति होगा, அவருக்குள்ள எல்லா வல்லமையும் கலந்த ஒரு வல்லமையா और இருக்கும். उसके अंदर सारा सामर्थ्य भरा हुआ रहेगा। தானியேலுக்குள்ள கிரியை செய்த வல்லமை அவங்களுக்குள்ள இருக்கும். दानियल के अंदर की सामर्थ उसके अंदर होगा। அங்க எஸ்ரா நெகேமியாக்குள்ள கிரியை செய்த வல்லமை அவருக்குள்ள இருக்கும். एज्रा नेहमिया के अंदर क्रिया किया हुआ सामर्थ होगा। அலெக்சாண்டர் டைம்ல தேவனுடைய வல்லமை எப்படி கிரியை செய்ததோ, और अलेक्जेंडर के समय में परमेश्वर का सामर्थ किस प्रकार क्रिया किया, அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கும். वो सामर्थ उसके अंदर होगा। இந்த ரோம ஜனங்கள் வரும்போது और रोम लोग जब आए, அவங்க தேவாலயத்தை பிடிச்சிட்டாங்க. वो तंबू को पकड़ लिए। அவங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிச்ச தேவாலயம், और इजराइल लोगों ने जिस तंबू में आराधना किया, அந்த எஸ்ரா டைம்ல கட்டின அந்த ஆலயத்துல इजरा के समय में जो बांधा गया वो तंबू அதை है, முச்சிகை போட்டு उसे बांधकर யாரையுமே ஆராதிக்க விடல. और किसी को आराधना करने के लिए नहीं दिया। இன்னொரு பலிபீடத்தை கட்டினாங்க. वहां पर और एक वेदी को
बांधा அந்த இடத்துல பன்னியை வெட்டினாங்க. और वहां सुअर को बलि दिए அங்க அந்த பலிபீடத்துல பன்றிகள் பலியிடப்பட்டது. और उस वेदी पर सुअर की बलि हुई. தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டது. परमेश्वर का तंबू वहां पर खराब हो गया. இந்த இப்படி இருக்கும்போது ऐसे समय में அந்த ரோம ராஜா என்ன செய்தார் தெரியுமா? रोम राजा ने क्या किया? அங்க பன்னி பலியிட்டது மட்டுமல்ல, वो केवल सुअर का बलि नहीं, இஸ்ரேல் ஜனங்களை கம்பல்சரியா பன்னியை சாப்பிட வச்சார். और इजराइल लोगों को जबरदस्ती करके उस सुअर का मांस को खाने को रखा. இஸ்ரேல் ஜனங்கள் பன்றி கறியை சாப்பிட மாட்டாங்க. और इजराइल लोग सुअर के मांस को नहीं खाते. அது அசுத்தமானது. वो अशुद्ध प्राणी है, அதனால அதை சாப்பிட மாட்டாங்க. इसलिए वो नहीं खाते हैं. ஆனா அந்த ரோம அரசாங்கம் लेकिन रोम राज्य தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினது மட்டுமல்ல, केवल परमेश्वर के राज्य को खराब नहीं किया, பன்றியின் இறைச்சியை சாப்பிட வச்சது. वो डुक्कर के मांस को, सुअर के मांस को खाने के लिए இந்த रखा. நேரத்துல கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பினார். इस समय में परमेश्वर ने एक झुंड को उठाया. அவங்க தான் மெக்கபியன்ஸ். वही है मक्केबियंस. இந்த மெக்கபியர்களை பற்றி நம்ம பைபிள்ல கொடுக்கப்படல. वो मक्केबियर लोगों के बारे में हमारे कलाम में नहीं दिया ஆனா गया है, ரோமன் கேத்தலிக் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. लेकिन रोमन कैथोलिक बाइबल में दिया गया है. மெக்கபே 1 மெக்கபே 2 னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. मक्कबे 1 मक्कबे 2 करके दिया गया இந்த है. ரெண்டு இந்த மெக்கபியர்கள் என்ன செய்தாங்கன்னா, ये दो मक्कबे में क्या किया? ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமா எந்திச்சாங்க. रोम राज्य के विरुद्ध में उठे எந்திச்சு ஜெயிச்சாங்க. और उठकर जय पाए. ஜெயித்து जय पाकर அந்த ஆலயத்தை மீண்டும் கர்த்தருடைய அந்த மீண்டும் அதை எடுத்துக்கொண்டாங்க. और दोबारा उस तंबू को अपने हाथ में ले लिया, அதை மீண்டும் டெடிகேஷன் பண்ணாங்க. दोबारा उसका समर्पण किया. அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. वहां पर एक अद्भुत हुआ. இந்த 7 குத்துவிளக்குல ये 7 दीवट के अंदर அந்த ஆலயத்தை இன்னொருத்தர் டெடிகேஷன் பண்ணும்போது, उस तंबू को दोबारा समर्पण करते समय அந்த 7 குத்துவிளக்கு இருக்குல்ல மெனோரா, वो मेनोरा जो 7 दीवट है அதெல்லாம் க்ளீன் பண்ணி उसे अच्छे से साफ करके அதுல எண்ணெய் ஊத்துனாங்க. उसके अंदर तेल उंडेला. அந்த எண்ணெய் ஒரு நாள் மட்டும் தான் எரியும். वो तेल जो है एक ही दिन जलता है, ஆனா அந்த எண்ணெய் ஊத்தி அதை பத்த வச்ச உடனே लेकिन उस तेल को भर के उसे जलाने के बाद அந்த எண்ணெய் குறையவே இல்லை. वो तेल कम ही नहीं हुआ. 8 நாள் எரிஞ்சது. 8 दिन तक चला. 8 நாள் எரிஞ்சது பாத்துடுங்க. 8 दिन तक चला. அதனால தான் மெனோரா அந்த மெனோரால இப்போ நீங்க பாத்தீங்க மெனோரால எத்தனை கிளைகள் உண்டு? और मेनोरा के अंदर कितनी फांदियां हैं? ஒரு ஸ்டெம் 6 கிளைகள். और एक बीच में एक स्टेम एक स्टेम है और 7-6 फांदी हैं. ஆனா இந்த 8 நாள் எரிஞ்ச உடனே, लेकिन 8 दिन जलने के बाद இவங்க அந்த மெனோரால இன்னொரு கிளையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ये मेनोरा के अंदर और एक फांदी को जोड़ दिए. இப்போ அதுல இப்போ 8 கிளைகள், अब उसके अंदर 8 फांदी ஒரு ஸ்டெம் உண்டு. और एक स्टेम है. இதை இன்னைக்கும் அவங்க வச்சிருக்காங்க. आज भी उन्होंने रखा है, ஏனா 8 நாள் எரிஞ்சது அப்படிங்கிறதுக்காக. क्योंकि 8 दिन जला इसलिए. இத ஒரு பண்டிகை ஆசரிக்கிறாங்க. और इसका एक पर्व मनाते हैं. அது என்ன பண்டிகை वो அப்படினா, क्या पर्व है? அது ஹானோக்கின் பண்டிகை. वो हनोक का पर्व है. இந்த ஹானோக்கின் பண்டிகை யெகோஷுவாவும் ஆசரித்தார். वो हनुका का जो पर्व है उसे यहोशुआ भी मनाए. இப்படி இந்த மெக்கபேர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு. ऐसे मकबेर के ऊपर परमेश्वर का सामर्थ उतरा. அந்த ஆலயத்தை அவங்க மீண்டும் எடுத்துக்கொண்டாங்க. उस तंबू को दोबारा उन्होंने ले लिया அங்க தேவனுடைய ஆராதனை தொடர और ஆரம்பிச்சது. परमेश्वर की आराधना वहां पर शुरू हो गई. இந்த சமயத்துல, इस समय में, இந்த ரோம் அரசாங்க சமயத்துல इस रोम राज्य के समय में கர்த்தர் இன்னொரு மனிதனை எழுப்பினார். परमेश्वर ने और एक व्यक्ति को उठाया. அவர்தான் யெகோஷுவா. वही है यहोशुआ. ரோமருடைய அரசாங்கத்துல रोम राज्य के अंदर யெகோஷுவா எழும்பினார். यहोशुआ उठे. பாருங்க, இந்த 4 ராஜ்யமும், देखिए 4 राज्य भी, நேபுகாத்நேசார் ராஜ்யம் சிங்கத்தின் முகம், और नेबूखदनेस्सर का राज्य सिंह का चेहरा है, மேதியா பெர்சியா அந்த கரடியின் முகம், और मीदिया फर्सिया जो है बालू का चेहरा, கிரீஸ் ராஜ்யம் சிறுத்தையின் முகம், और ग्रीस राज्य वो चिते का चेहरा. ஆனா ரோம ராஜ்யம் लेकिन रोम राज्य எல்லாத்தையும் கலந்த ஒரு மிருகம். सारा सामर्थ से भरा हुआ एक जानवर था. அதே போல वैसे ही இந்த 3 ராஜ்யத்துல தேவனுடைய வல்லமை எப்படி கிரியை செய்ததோ, इस तीनों राज्य में जैसा परमेश्वर का सामर्थ क्रिया किया, அந்த வல்லமை वो सामर्थ முழுமையாக யெகோஷுவாக்குள்ள இருந்தது. वो पूरी तरह से यहोशुआ के अंदर थी. He was a complete anointing. वो परिपूर्ण अभिषेक था. இப்போ இந்த ரோம மிருகம், अब रोम का जानवर, இந்த மிருகத்துக்கு இப்ப யெகோஷுவாக்கு டக் ஆஃப் வார் अब நடக்குது. यहोशुआ और उस जानवर का लड़ाई होता है. அந்த
அந்த ரோம் அரசாங்கத்தினுடைய ராஜா அந்த டைம்ல யாரா இருந்தார்? और रोम राज्य का राजा उस समय कौन था? அவர் கைசரா இருந்தார். उसका नाम कैसर था। நீரோ கைசர். यूरो कैसर, அவர் நீரோ கைசர் அப்படி उसे சொல்லி சொல்வாங்க. नीरो कैसर बोलते हैं। இத இங்கிலீஷ்ல நம்ம நீரோ கைசர்னு சொல்றோம். अंग्रेजी में नीरो कैसर बोलते हैं, ஆனா ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா लेकिन हिब्रानी भाषा में देखेंगे तो அவருடைய பேர் வந்து நீரோன் கைசர்னு வரும். उसका नाम नीरोन कैसर करके आता அவருடைய है। பேர் வந்து என்னது? उसका नाम क्या है? நீரோன் கைசர். नीरोन कैसर। இந்த நீரோன் கைசர் அப்படிங்கிற இந்த பேரு ये नीरोन कैसर ये नाम, இங்கிலீஷ்ல நீரோ கைசர்னு சொல்வாங்க. अंग्रेजी में नीरो कैसर बोलते हैं, ஆனா ஹீப்ரூல நீரோன் கைசர். लेकिन हिब्रू में नीरोन कैसर बोलते இந்த हैं। நீரோன் கைசர் नीरोन कैसर जो है, நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா आप उसका अंक देंगे तो ஒவ்வொருதுக்கு வேல்யூ உண்டுல்ல. हर अक्षर का एक अंक होता है ना। இப்போ இதுல நூனுக்கு வேல்யூ எத்தனை? नून का क्या अंक है? 50. 50। இப்படி ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு எழுத்துக்கும் வேல்யூ உண்டு. ऐसे हर एक अक्षर का अंक होगा, இந்த எல்லா ஆல்பபெட்டோட வேல்யூ நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா और सारे अक्षरों के अंक को जोड़ कर देखेंगे तो 666 வரும். 666 है, 666 வரும். वो 666 आती है। யெகோஷுவாக்கு விரோதமா ஒரு மிருகம் வேலை செய்யுது. यहोशुआ के विरुद्ध में एक जानवर काम அது करती ஒரு है, ஆன்டி கிரைஸ்ட். वो एक एंटी क्राइस्ट இந்த है। ஆன்டி கிரைஸ்ட் யெகோஷுவாவை துன்புறுத்துறான். ये एंटी क्राइस्ट यहोशुआ को सताता है, அவரை சிலுவையின் பாடுகளுக்குள்ள கொண்டு போனான். उसको क्रूस के पीड़ा के अंदर ले गया சிலுவையில் அறையப்பட்டா. और क्रूस पे मारा गया। அந்த மிருகம் நினைச்சது उस जानवर ने सोचा, இப்ப யெகோஷுவாவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். इस यहोशुआ को हमने मार दिया, இனிமே யெகோஷுவா வர மாட்டா. अभी यहोशुआ नहीं आएगा, தேவனுடைய வல்லமை முடிஞ்சு போச்சு. परमेश्वर का सामर्थ समाप्त हो गई है। அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ऐसे वो ஆனா सोचता है, யெகோஷுவா लेकिन यहोशुआ மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தான். तीसरे दिन जी उठा மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தான். और मृत्यु पर जय पाकर वो जी उठा, மிருகத்தின் மேல ஜெயத்தை எடுத்தார். उस जंतु के ऊपर जय को पाया। தானியேல் ஜெயித்தார். दानियल जय पाया, எஸ்ரா நெகேமியா ஜெயித்தாங்க. एज्रा नेहेमिया भी जय पाए, அலெக்சாண்டர் டைம்ல ஜெயம் வந்தது. अलेक्जेंडर के समय में भी जय मिला। இந்த ரோம் அரசாங்க டைம்லயும் ये रोम राज्य के समय में அங்க கர்த்தருடைய வல்லமை ஜெயம் கொண்டது. परमेश्वर का सामर्थ वहां पर जय அவன் पाया। நினைச்ச இனிமே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படி நினைச்சா. उसने सोचा कि हमने सब समाप्त कर दिया ஆனா है, கர்த்தர் அங்க மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். लेकिन परमेश्वर वहां पर मृत्यु पर जय पाया। அவர் உயிர் தெழுந்து வெளியே வந்தார். वो जी उठकर बाहर आया। நம்ம யாரை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்? हम किसकी आराधना करते உயிர் हैं? தெழுந்த யெகோஷுவாவை வணங்கிட்டு वो இருக்கிறோம். जिंदा यहोशुआ की आराधना அவர் करते உயிர் हैं, தெழுந்தவர் யெகோஷுவா. और वो जी उठा हुआ यहोशुआ है। அவர் முழு வல்லமை உள்ளவர். वो पूरा सामर्थ्य से எல்லா है, நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். और सारे नामों से ऊंचा नाम। பாருங்க அவர் என்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ देखिए उस जिस दिन क्रूस पे मारा गए, அன்னைக்கு उस दिन ஒரு கிளை முறிக்கப்பட்டது. एक फांदी तोड़ा गया। அந்த இஸ்ரவேல் என்கிற கிளை முறிக்கப்பட்டது. इस्राएल नाम का फांदी वहां पर तोड़ा गया। அந்த இடத்துல उस जगह में காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளை ஒட்ட வைத்தார். जंगली जो जैतून के वृक्ष हमें उसे जोड़ दिया, சிலுவையில் அந்த காரியம் நடக்குது. और क्रूस में वो चीज होता है। இஸ்ரவேல் என்கிற அந்த கிளையை முறித்து और इस्राएल उस फांदी को निकाल कर கர்த்தர் பிரஜாதியாரை நம்மள அங்க ஒட்ட வச்சிட்டாரு. और परमेश्वर अन्य जाति हम लोगों को वहां पर जोड़ दिया। இப்போ நம்ம காலம் நடந்துட்டு இருக்குது. अब हमारा समय चल रहा है, 7 சபையின் காலம் நடந்துட்டு இருக்குது. 7 कलीसिया के काल चल रहे இந்த हैं। 7 சபையின் ये காலத்திலேயும் 7 कलीसिया काल में அங்கேயும் அங்க 4 ஜீவன்கள் அங்க நடக்குது. और 4 जंतु वहां पर है, அங்க 4 பூச்சிகள் அங்க நடமாடுது. और 4 कीड़े वहां पर हैं, இந்த 4 பூச்சிகள் தின்னதை और ये 4 टीडी जो खाती है ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பேன்னு मैं சொல்லிருக்கார். दोबारा उसे लौटाऊंगा करके இந்த कहता है। கடைசி நாட்கள் நமக்கு ரீஸ்டோரேஷன் நடந்துட்டு ये இருக்குது. आखिरी समय में हमारा रिस्टोरेशन हो रहा है। இந்த சபையில ரீஸ்டோரேஷன் நடந்துட்டு इस இருக்கு. कलीसिया में रिस्टोरेशन हो रहा பாருங்க है। முதல் சபையின் காலத்துல पहली कलीसिया काल में காசாம் என்கிற பூச்சி உள்ள வந்துச்சு. गाजाम नाम की टीडी आई, அது வந்து என்ன செஞ்சது? वो आकर क्या किया? பழத்தை சாப்பிட்டுட்டு. वो फल को खा लिया। என்ன பழம்? क्या फल है? அன்பின் பழத்தை சாப்பிட்டுட்டு. प्रेम के फल को खा लिया। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने நீ कहा ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் அப்படி तेरे आदि के प्रेम को तूने छोड़ दिया, நீ மனம் திரும்பு. तू मन फिरा। அந்த அன்பு அவங்க இழந்துட்டாங்க. उस प्रेम को वो खो गए, அந்த அன்புங்கிற பழத்தை அது பறிச்சிட்டு. वो प्रेम नाम के फल को उसे निकाल कर। முதலாவது சபையில ஒரு பூச்சி, और तो पहले कलीसिया काल में एक टीडी, முதலாவது சபையில காசாம், पहला कलीसिया में गाजाम, இரண்டாவது சபையில அர்பே, दूसरा कलीसिया में अरबे, மூணாவது சபையில எலேக், तीसरे कलीसिया में यलेक, நாலாவது சபையில காசியா, और चौथे कलीसिया में हासिम இந்த हासिल।
ஹாசில் அப்படிங்கிற பூச்சி. हासिल नाम का टीडी, இந்த 4 பூச்சி தின்னத ये 4 टीडी जो खाई கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணணும். परमेश्वर उसे वापस लाना है। 5வது சபையில ஒரு ரீஸ்டோரேஷன். 5वीं कलीसिया काल में एक रिस्टोरेशन பூச்சி होता है தின்னத கர்த்தர் கொடுத்துட்டாரு. और एक टीडी ने जो खाया उसे परमेश्वर ने दे दिया। 6வது சபையில और 6वीं कलीसिया में 3வது பூச்சி தின்னது வந்துட்டு. और तीसरी टीडी ने जो खाई वो आ गई। 7வது சபையில 7वीं कलीसिया में 2வது பூச்சி தின்னது வந்துட்டு. दूसरी टीडी ने जो खाई वो आ ஆனா गई। 7வது சபையின் முடிவுல लेकिन 7वीं कलीसिया के अंत में அன்பு மீண்டும் வரணும். प्रेम दोबारा आना है। அன்பின் அபிஷேகம் மீண்டும் வரணும். प्रेम का अभिषेक दोबारा आना है। நமக்குள்ள அன்பின் அபிஷேகம் இறங்கணும். हमारे अंदर प्रेम का अभिषेक उतरना है। அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்றோம், इसलिए हमेशा हम कहते हैं யாரையும் வெறுக்க வேண்டாம், யார்கிட்டயும் கோபப்படாதீங்க. किसी से नफरत मत कीजिए, किसी के साथ गुस्सा मत ஏன்னா कीजिए, கோபம் என்ன செய்யும்? क्योंकि क्रोध क्या करता है? அன்பை தடை பண்ணும். प्रेम को रुखाएगा। வெறுப்பு என்ன செய்யும்? और नफरत क्या करेगी? அன்பை தடை பண்ணும். प्रेम को रुखाएगी। யார் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், कोई भी कुछ भी कहे, நம்ம தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் हम फिर இருப்போம். परमेश्वर के प्रेम से भरे हुए रहना நம்ம இந்த चाहिए। தலைக்கொள்ளுக்குள்ள போக हम வேண்டியது. उस सिरे के फतर के अंदर जाना போன है। இந்த ராபோஜனத்துல நம்ம பார்த்தோம், और पिछले प्रभु भोज में हमने நம்ம देखा தலைக்கல்லோடு இணையணும். हम सिरे के फतर के साथ जुड़ना है। ஸ்பெஷல் மீட்டிங்ல பார்த்தோம், 22ஆம் தேதி நம்ம பார்த்தோம். और स्पेशल मीटिंग 22 तारीख को जो हुआ उसमें हमने देखा பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக வர்றாரு? पवित्र आत्मा क्यों आती है? தலையோடு இணைக்கிறதுக்காக. वो सर के साथ जोड़ने के நம்ம लिए। தலைக்கல்லோடு இணைக்கப்பட हम வேண்டியது. सिरे के फतर के साथ जुड़ना है। பாருங்க, நம்ம இந்த பிரஜாதி காலம் முடிவடையும் போது और अन्य जात का समय समाप्त होते ही மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்ட வைக்கப்படுவாங்க. दोबारा इजराइल लोग जुड़ जाएंगे। அப்ப அவங்களுடைய காலங்கள் மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கும். तब उनका समय उन्हें दोबारा मिलेगा। இந்த 4 பூச்சிகள் என்னென்னலாம் தின்னிச்சோ ये 4 टीडी जो खाई அது எல்லாம் ரீஸ்டோர் ஆகும். वो सभी कुछ रिस्टोर அது होगा। எப்ப ரீஸ்டோர் ஆகும்? वो कब रिस्टोर होगा? கடைசி 3 வருஷம் ஊழியத்துல, आखिरी 3.5 साल की सेवा में, அந்த உபத்திரவ காலத்துல, उस उपद्रव के समय में, பிரஜாதிகாரம் முடிவடைஞ்ச பிறகு, अन्य जात का समय समाप्त होने के बाद, யூதருடைய காலம் மீண்டும் ஆரம்பிச்ச உடனே यहूदियों का समय दोबारा आने के बाद அங்க மீண்டும் 3 வருஷம் ஊழிய ஆரம்பிச்சிரும். दोबारा वहां पर 3.5 साल का सेवा शुरू கையினால் होगा। பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வருது. और हाथ से नहीं बनाया जा सकता है वैसा पत्थर आता பாருங்க, है। இந்த சொப்பனம் ஒரு பெரிய ஒரு அரசியல். देखिए ये स्वप्न जो है एक बड़ी राजनीति है। இன்னைக்கு யெகோஷுவாட்ட முழு வல்லமையும் இருக்குது. आज यहोशुआ के पास पूरा सामर्थ्य है। அவர் உயிர் தெழுந்தார். वो जी उठा, இன்னைக்கு நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारे बीच में मंडराता है। எப்ப எந்த யாருடைய வல்லமையோடு? किसके सामर्थ के साथ? தானியேலுடைய வல்லமையோடயா? दानियेल के सामर्थ के साथ? எஸ்ரா நேமியோட வல்லமையோடு மட்டுமா? क्या इज़रा नेहमिया के सामर्थ के साथ? அவங்கட்ட என்னென்ன வரங்கள்லாம் இருந்துச்சோ, उनको जो वरदान दिया गया, என்னென்ன வல்லமைலாம் கர்த்தர் கொடுத்தாரோ, जो सामर्थ परमेश्वर ने दिया, அது எல்லா வல்லமையும் கர்த்தர் மணவாட்டி கொடுப்பார். वो सारा सामर्थ परमेश्वर दुल्हन को முழு देगा। வல்லமையோடு கர்த்தர் வெளிப்படுவார். पूरे सामर्थ के साथ परमेश्वर प्रकट होगा। அவர் சிலுவையில இருக்கும்போது वो क्रूस में जब था, அங்க ஒரு கையெழுத்து வந்தது. वहां पर एक लेख आई, அங்க ஒரு பாஷை வந்தது. वहां पर एक भाषा आया, ஏலி ஏலி லாமா சபக்தானி. एली लामा அது सबक्तानी। யாருமே புரியல. वो कोई भी नहीं समझा। எல்லாரும் நினைச்சாங்க எலியாவை கூப்பிடுறாரோ. वो सभी ने सोचा वो एलिया को बुलाता है क्या? ஆனா வேதம் சொல்லுது, लेकिन என் कलाम தேவனே, कहती है, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? मेरे प्रभु मुझे क्यों छोड़ दिए? பாருங்க எவ்வளவு அருமையா கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने कितने अद्भुत रीति से रखा இது है। 7ஆம் அதிகாரத்தில் உள்ள ரகசியங்கள். ये 7वीं कलीसिया काल की गुप्त बातें இன்னும் இதை हैं। நீங்க தியானிச்சீங்கன்னா और भी आप उसकी ध्यान करेंगे तो இன்னும் கர்த்தர் வெளிப்படுவார். परमेश्वर और प्रकट होगा, இன்னும் வெளிப்படுத்தி தருவார். और कुछ प्रकट करके देगा। தானியேல்ல நிறைய காரியங்கள் இருக்குது. दानियेल के अंदर बहुत सारी चीजें हैं। இன்னும் நம்ம முக்கியமான காரியத்துல வரல. अभी तक हम महत्वपूर्ण भाग में नहीं आए। கர்த்தர் சித்தமானால் यदि परमेश्वर की इच्छा தானியேல் है, 70 வாரத்தை பற்றி கண்டிப்பா நம்ம பாப்போம். दानियेल के 70वें साल के बारे में हम जरूर அது देखेंगे। ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு நம்ம என்ன செய்வோம் वो பார்க்கலாம். एक स्पेशल मीटिंग रख के हम देखेंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर जरूर आशीष करके பாருங்க, देगा। இந்த தரிசனத்தை பார்க்கும்போது इस दर्शन को देखते நம்ம समय வெறும் நேபுகாத்நேசர் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். हम केवल नेबूखदनेस्सर को देखते ஆனா हैं, தேவன் தானியேலுக்குள்ள கிரியை செய்தார். लेकिन परमेश्वर दानियेल के अंदर எஸ்ரா क्रिया करता है। नेहमियाக்குள்ள கிரியை செய்தார். एजरा नेहमिया के अंदर क्रिया करता है। மக்கபேருக்குள்ள கிரியை செய்தார். मखबेर के अंदर क्रिया करता है। யெகோஷுவாக்குள்ள கிரியை செய்தார். यहोशुआ के अंदर क्रिया करता है। ஆன்டி கிரைஸ்டுடைய போராட்டத்தை பாத்தீங்களா? और एंटीक्राइस्ट के एंटीक्राइस्ट के काम को देखिए। இன்னைக்கும் அந்த ஆன்டி கிரைஸ்டும் சாகல. आज भी वो एंटीक्राइस्ट मरा नहीं, இன்னைக்கும் அந்த மிருகனும் சாகல. आज भी वो जानवर मरी नहीं। தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बीच में मंडराता है, மணவாட்டி கூடவே இருப்பாரு. दुल्हन के साथ ही ஏன்னா रहेगा, இனிமே அந்த மிருகத்தை தொடவிட மாட்டார் நம்மள. और अभी उस जानवर को छूने नहीं देगा। கர்த்தர் அந்த மிருகத்தின் வல்லமை ஜெயித்தார். उस परमेश्वर ने उस जानवर के सामर्थ्य को जीता, நம்மளும் ஜெயிச்சிட்டோம். हम भी जीत गए। we have also won. आमेन, हम भी जीत நம்ம गए, ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. हम पहले से जीत गए हैं। பிசாசுகளை
மேற்கொண்டாச்சு और शैतान को हमने शैतान को गिरा दिया है யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களோ और जो जो अनंत काल के जीवन के लिए चुने गए அவங்க हैं எல்லாரும் இதை ஜெயிப்பாங்க वो सभी लोग जय நம்ம पाएंगे எல்லாரும் ஜெயிக்கிறவங்க और हम सब जय पाने वाले लोग எந்த हैं குறிச்சும் கவலைப்படக்கூடாது कोई भी चीज के बारे में चिंता नहीं चाहिए யெகோஷுவா हमको। நம்ம கூடவே இருக்கிறார் यहोशुआ हमारे साथ ही है he is great आमेन वो महान है இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் इस संसार में जो है உங்களில் இருக்கிறவர் பெரியவர் उससे तुम्हारे अंदर जो है वो महान है இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அரசியலை பார்க்கிலும் इस संसार के राजनीति को देखकर உங்களில் இருக்கிறவர் பெரியவர் आपके अंदर जो है वो महान है இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலின் மிருகத்தை பார்க்கிலும் और इस संसार में जितने राजनीति के जानवर हैं உங்களில் இருக்கிறவர் பெரியவர் आपके अंदर जो है वो महान है हालेलुया हालेलुया கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் परमेश्वर महान कार्य करे